வணக்கம் நேயர்களே. இந்த கொரியன் வித் சுதர்ஷன் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நாங்கள் கொரியன் மொழியை ஆரம்பத்திலிருந்து படிமுறையாக நாங்கள் கற்றுக்கிட்டு வரோம். அதில் அந்த சீரியஸில் 7வது வீடியோ உங்களுக்கு நான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிறேன். இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் ஏற்கனவே 6ஆம் பாடத்தில் பார்த்துருந்ததான அந்த இறுதி மெய்யெழுத்து. அந்த இறுதி மெய்யெழுத்து எப்படி உச்சரிக்கலாம், அந்த ஒலி எப்படி மாறுபட போகுது, சரிதானே? நாங்கள் 6வது பாடத்தில் படித்தோம், அந்த எழுத்துக்களுக்கு கீழாக மெய் எழுத்துக்களை எழுதும் போது அதை நாங்கள் எவ்வாறு உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எப்படி அது இக்கண்ணா, இச்சன்னா, இட்டண்ணா அது போன்ற தமிழ் மொழியில் இருக்கிறது போல அந்த இறுதி மெய் எழுத்துக்களை கொரியன் மொழியில் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துருந்தோம். கொரியன் மொழியில் இருக்கிறதான எல்லா மெய் எழுத்துக்களும் தனியான தனக்கண்டு தனிப்பட்ட ஒலியை கொண்டு இல்லை. அது சில எழுத்துக்களுக்கு தனிப்பட்ட ஒலி இருக்குது, அதே போல் சில எழுத்து கூட்டங்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்குது. அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே ஒரு ஒலியைத்தான் உங்களுக்கு இறுதி மெய் எழுத்தாக அப்படின்னு சொன்னால் பச்சிமாக எழுதும்போது உங்களுக்கு ஒரே விதமான சவுண்டை தான் தரப்போகுது. அதைத்தான் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஃபைனல் கான்சனன்ட், அதுதான் இந்த பாடத்தின் விளக்கம். அப்போ வாங்க நாங்கள் பாடத்துக்கு போவோம். இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ஒரு உதாரணங்கள் மூலமாகவே விளக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே மனசில் பதிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிதானே? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், முதலாவது உதாரணத்தை நாங்கள் எடுப்போம். செக், சரிதானே? செக்குன்னு சொன்னால் புத்தகம். இங்கே பாருங்கள், போக்குன்னு சொன்னால் கிச்சன் இல்லாட்டி சமையல் அறை, அதுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் எடுப்போம். நக்சின்னு சொன்னால் மீன் பிடித்தல். மீன் பிடித்தலுக்கு நக்சின்னு சொல்லுவாங்க, சரிதானே? எனவே இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இது செக், போக், நக், இது எல்லாமே 3 விதமான எழுத்துக்களை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், சரிதானே? முதலாவது கு, ரெண்டாவது கு, மூன்றாவது கு. ஆனால் இந்த 3 நீங்கள் வாசிக்கிற நேரம் எப்படி வாசிச்சிங்க? இதை செக்குன்னு வாசிச்சிங்க, இது ஓக்குன்னு வாசிங்க, அதே போல் இதை நக்சின்னு வாசிச்சிங்க. அப்போ இந்த உதாரணம் 3 மூலமாக உங்களுக்கு விளங்கினது என்னன்னு சொன்னால், இந்த 3 எழுத்துக்களையுமே நாங்கள் கு மற்றும் கு மற்றும் கு, இந்த 3 எழுத்துக்களையுமே நாங்கள் இறுதி மெய்யெழுத்தாக எழுதும் போது இக்கண்ணா, இக் சவுண்டை தான் தருது. இரண்டாவது சொன், நூன், ஆன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னு சொன்னால் கை, நூன்னு சொன்னால் கண்ணுக்கு சொல்லலாம், ஸ்னோவுக்கு சொல்லலாம், ஆன்னு சொன்னால் உள்ளே, சரிதானே? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நு சவுண்ட், இது எல்லாமே இன் சவுண்டு தான் தருது, சரிதானே? அப்போ பச்சைமாக நாங்கள் எழுதுகிற நேரம் நு இன் சவுண்டு தருது. தமிழ் மொழியில் 3 விதமான இன் இருக்குது. இதுக்கு நாங்கள் இந்த ஒரு இன்னை தான் பாவிக்க போகிறோம், சரிதானே? எனவே 2வது உதாரணம் பார்த்துட்டிங்க. 3வது உதாரணத்தில் பார்ப்போம். நாங்கள் இன்னும் ஒரு எழுத்தை பாருங்கள். கொத்தான்னு சொன்னால் நடத்தல், நடக்கிறதுக்கு கொத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிதானே? நத்தான்னு சொன்னால் பெட்டர், பெட்டருக்கு நத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் பகல் நேரத்துக்கு கொரியன் மொழியில் நத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிதானே? அதே போல் நாங்கள் பூக்களுக்கு கொரியன் மொழியில் கொத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு சொத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனிங்க. கொத்தா, நத், இத்தா, நத், கொத், சொத். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வாசித்த எல்லாமே இத்தில் முடியுது. ஆனால் எழுத்துக்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் 6 விதமான எழுத்துக்கள் இருக்குது. எனவே நீங்கள் இந்த உதாரணங்களை வச்சு நீங்கள் வரக்கூடிய முடிவு என்ன? து, சு, 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 து. அதோடு நீங்கள் ஒரு ஹுவும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த அவ்வளோ எழுத்துமே உங்களுக்கு இறுதி மெய் எழுத்தாக எழுதப்படும் போது இத்தனை சவுண்டை தரப்போகுது,
சரிதானே? இது அவ்வளோ எழுத்துமே இத்தனை சவுண்டை தரப்போகுது. எனவே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஒலிகள் இல்லை. நீங்கள் வந்து பச்சிமாக எழுதுகிற நேரம் மட்டுமே இது அவ்வளவுமே இத் சவுண்டை உங்களுக்கு தரப்போகுது. சரிதானே? அடுத்த உதாரணம் நாங்கள் பார்ப்போம். 4வது முள், பல், பல். 3 உதாரணங்கள் தந்திருக்கிறேன். இந்த இடத்துல இல், இல், இல். எனவே இதிலிருந்து நீங்கள் வரக்கூடிய முடிவு என்ன? இல் வந்து கடைசி மெய்யெழுத்தாக இல்லாட்டி பச்சிமாக எழுதப்படும் போது இல் சவுண்டை தருது எங்களுக்கு. சரிதானே? தமிழில் 3 இல் இருந்தது. ஆனால் எங்களுக்கு கொரியனில் உள்ள ஒரு இல் அது நீங்கள் ஃபைனல் கான்சனண்ட்டாக இறுதி மெய்யெழுத்தாக எழுதப்படும் போது இல் சவுண்டை தான் தருது. சரிதானே? நாங்கள் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். சம் என்றால் 3, காம் என்றால் செஸ்ட்நட் பழத்துக்கு வந்து காம்னு சொல்லுவாங்க. பம் என்றால் இரவு. எனவே இந்த இடத்த வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன? மு இப்போ இறுதி மெய்யெழுத்தாக எழுதப்படும் போது சவுண்டை எங்களுக்கு தருது. உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். பப்புன்னு சொன்னால் உணவு இல்லாட்டி சோறுக்கும் சொல்லலாம். சிப்புன்னு சொன்னால் வீடு. அப்புன்னு சொன்னால் முன்னாடி. எப்புன்னு சொன்னால் பக்கத்தில். எனவே இந்த 2 எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே பு இருக்குது, இங்கே பு இருக்குது. பு பு ரெண்டுமே நீங்கள் இறுதி மெய்யெழுத்தாக எழுதும்போது உங்களுக்கு இப் சவுண்டை, சரிதானே? 2 எழுத்தும் இறுதி மெய்யெழுத்தாக பச்சிமாக எழுதும்போது இப் சவுண்டை உங்களுக்கு தரும். சரிதானே? எனவே அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். 7வது கங்குன்னு சொன்னால் கங்கை. பங்குன்னு சொன்னால் அறை. ரூமுக்கு பாங்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் கபாங்னு சொன்னால் பை இல்லாட்டி பேக்குக்கு கொரியன் மொழியில் காபாங். இப்போ இந்த எழுத்தை வச்சு நீங்கள் இருக்கக்கூடிய முடிவு என்ன? இந்த பூஜ்ஜியம் சவுண்ட் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். இதை வந்து நீங்கள் மெய் எழுத்தை படிக்கிற நேரம். ஆனால் இந்த சவுண்ட் இல்லாத பூஜ்ஜியத்தை நீங்கள் ஒரு எழுத்துக்கு கீழாக பச்சிமாக, சரிதானே, இறுதி மெய் எழுத்தாக எழுதும் போது இது உங்களுக்கு சவுண்டை தரும். எனவே இதுதான் கொரியன் மொழியின் மெய் எழுத்துக்களின் இறுதி மெய் எழுத்தாக எழுதும்போது, இல்லாவிட்டால் பச்சிமாக எழுதும்போது உங்களுக்கு தரக்கூடிய சவுண்ட் இல்லாட்டி ஒலிகள். இதை வந்து நீங்கள் நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு வாசிப்பு, கொரியன் வாசிக்கிறதுக்கு நாங்கள் படிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மெய் எழுத்துக்கள் இன்னும் ஒரு பாடம் இருக்குது. அது வந்து கொத் பச்சைம்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு சொன்னால் கீழே 2 மெய் எழுத்துக்கள் வரும் சொற்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த எழுத்தை வந்து நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க, அதைத்தான் வந்து நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். எனவே இந்த பாடத்திலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கு 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 இது 3மே உங்களுக்கு இக் சவுண்டை தரும். அதே போல் து சு 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 து ஹு இந்த 7 எழுத்துக்களுமே உங்களுக்கு இத் சவுண்டை தரப்போகுது. இல் வந்து தனியான சவுண்ட், இல் சவுண்டை தான் உங்களுக்கு தரப்போகுது. அதே போல் மு வந்து சவுண்டை தரப்போகுது. பு பு அது ரெண்டுமே இறுதி மெய் எழுத்தாக எழுதும்போது இப் சவுண்டை தரப்போகுது. அதே போல் இந்த ஒலி இல்லாத பூஜ்ஜியம் ஒரு எழுத்துக்கு கீழாக இறுதி மெய் எழுத்தாக எழுதும்போது சவுண்டை உங்களுக்கு தரப்போகுது. இதுதான் இந்த பாடத்தின் சாராம்சம். நீங்கள் இன்னுமே சில உதாரணங்களை வந்து நீங்கள் தேடி பார்த்து அதை இந்த நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டதான இந்த முறையை வைத்து நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வாசிக்க இயலுமா, இல்லாட்டி இறுதி மெய்யெழுத்தாக இந்த போல் எழுத்துக்கள் வர நேரம் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வாசிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த வார பாடத்தில் உங்களுக்கு அதை பற்றி விளக்கத்தோடு அடுத்த நாங்கள் இரட்டை மெய்யெழுத்துக்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு எழுத்துக்கு கீழாக 2 மெய்யெழுத்துக்கள் எழுதினால் எப்படி அதை நாங்கள் உச்சரிக்கலாம், அதை வந்து நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். எனவே இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். நன்றி.